friends, welcome to Sapadu Nalla channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் லட்டு தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கடலை மாவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகுனோன்னே cashews ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் நம்ம கடலை மாவை வறுத்தெடுத்துக்க போகிறோம். 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் ப்ரௌன் சுகர், அரை கப் நெய் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த லட்டுக்கு நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ண போகிறதில்ல, ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ண பேன்லையே 1/4 கப் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் 2 கப் ஆஃப் கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவை ஆட் பண்ணோன்னே நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா மீதி வச்சுருக்க நெய் 1/4 கப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா ஃப்ரை ஆனோன்னே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மாவை வேக வச்சுக்கோங்க. நல்லா மாவு வெந்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது மாவு நல்லா சாஃப்டான பதத்துக்கு, லட்டு பிடிக்கிற நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்க 4-5 ஏலக்காயும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கடலை மாவோட 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் ப்ரௌன் சுகர் சொல்லியிருந்தோம். அந்த 1 கப் ப்ரௌன் சுகரையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகர் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மாவு நல்லா ஆறின பிறகு கையில் நல்லா நெய் தடவிட்டு லட்டுவை நல்லா பிடிச்சி எடுத்திங்கன்னா விநாயகருக்கு பிடித்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஹெல்த்தியான, எம்மியான, டேஸ்டியான, ஸ்வீட்டான லட்டு தயார். இந்த லட்டுவை நீங்கள் எல்லாரும் செஞ்சு விநாயகருக்கு பிரசாதமாக வைங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருங்கள். பை பாய்.